ஹாய் மை பேபி, இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் ஃபார் யூ மகளே. தோரப்பருப்பு போட்டு வேக வச்சு சைடில் வச்சுக்கோ. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி முள்ளங்கி போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கும் மகளே. அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கு. இந்த மாதிரி பண்ணால் சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். பாரு, அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டு வரைக்கும் சும்மா ஒரு கலந்து விட்டு மஞ்சள் பொடி உப்பு போடு. இது ரெண்டு போட்டு இதை ரெண்டும் அதில் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா கொஞ்சோண்டு புளி கரைச்சி ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி விடு. அப்புறம் வீட்டு சாம்பார் பொடி போடு. வீட்டு சாம்பார் பொடி போட்டு நல்லா கலந்து விடு. அப்புறம் தோரப்பருப்பு வேக வச்சுருக்கோம்ல, அதை கடைஞ்சிட்டு அதில் எடுத்து இதை ஊற்றிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 2-3 கொதி வரட்டும். பாரு, இந்த மாதிரி கொச்சிட்டு போயிருக்கும். நெக்ஸ்ட்டு தாளிப்பு போட்டுக்கலாம். ரொம்ப எம்மியாக இருக்கும் இந்த சாம்பார். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்று. அப்புறம் கடுகு போடு, காஞ்ச மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு இந்த சாம்பார் எடுத்ததில் ஊற்றினா அருமையான சாம்பார் ரெடி ஃபார் ரைஸ். சாதம் வச்சுன்னு சாப்பிடு. ஓகே, பை பேபி.